இந்த தணல்ன்றது வந்து இந்த கங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மெட்டஃபாரிக்கலான ஒரு டைட்டிலாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு ஒரு 2 பேரை கனெக்ட் பண்ணும், 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற 2 பேர், எங்கேயோ இருக்கிற ஒருத்தனையும் இங்கே சிட்டியில் இருக்கிற ஒருத்தனையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவாக மாறுறாரு, ஒரு கேரக்டர் வந்து வில்லனாக மாறுறாரு. ஸோ ஒரு இடத்துலேருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால தணல்ன்றது அது மாதிரி தான். ஒரு கங்குலேருந்து தான் வந்துட்டு நீங்கள் ஒரு கத்தியும் எடுப்பீங்க, ஒரு கேடயமும் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன கேரக்டர்ஸ் தான்றதுனால அது அந்த டைட்டில்ஸ். நீங்கள் டைட்டில் கேட்கும்போது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பட் தனல் வந்துட்டு எப்பவுமே அது வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்டட் ஆப்ஷனாக தான் இருந்தது. தனல் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ண டைட்டில் சாய்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பட் வி வர் ஸ்டில் அன்ஷோர். மீனிங் சூப்பராக இருக்குது, டைட்டில் கேட்க நல்லா இருக்குது. சரி டிசைனாக பண்ணும்போது எப்படி இருக்கும் தான் இந்த மேஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து ரவி பண்ணி காமிச்சார். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்கள் தனலோட மொத்த கதையும் அந்த டைட்டில் ஃபாண்ட்லேயே இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அ மேஸ் கம்ப்ளீட் திங். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் ஆப்டான டைட்டில் தான். அண்ட் சார் இந்த தணல்ன்றது அது ஒரு ஃபீல்டில் நமக்குள்ளேயும் கூட அந்த ஒரு தணல் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த என்னைக்காவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரியல் லைஃப்பில் 3 பேருமே? லைக் இந்த மொமெண்ட் வந்து ஐ கேன் ஃபீல், இந்த டைட்டில் வந்து ஐ ஹவ் ஃபெல்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனோ அந்த ஒரு மொமெண்ட் அந்த எமோஷனோ. தலன்னு என்ன இன்னர் ஃபயர் அது வந்து என்னைக்குமே இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு ஆம்பிஷனாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு வெறியா இருக்கலாம். நீங்கள் அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஐ மீன் தணல்னு வந்து ஒரு சின்ன ஒரு எம்பர் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா லைஃப் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு ஸ்பார்க் தான். அது இங்கேருந்தோ போய் பறந்து அது வந்து ஒரு இது இஃப் இட் லைட்ஸ் அட் ஃபயர் தட் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், வந்து லைஃப் உங்களை ரொம்ப வந்து நொறுக்கி வந்து இது பண்ணும்போது அந்த சின்ன இதுதான் தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ எல்லா டேரக்டருமே எல்லா ஆக்டருமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் எத்தனையோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தா கூட இது ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கும் சார். அவங்க ஐடென்டிட்டி வந்துட்டு லீவ் பண்ண ஒரு ஃபிலிம் இருக்கும். அது எனி டேரக்டருக்குமே அது மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ணணுன்றது இருக்குது, ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்றது வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான பர்சியூட் தான் இது எல்லாமே. இது நம்ம இந்த கிராஃப்டில் நம்ம சில விஷயம் கற்றுக்கிட்டாலும், இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிட்டாலும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு தான்.